நெக்ஸ்ட் டே நைட் எப்பயும் மாதிரி தான் அனு ஒர்க் முடிச்சுட்டு அம்மா கிட்ட பேசிக்கிட்டே வீட்டுக்கு வரா. அப்போ ஹாலில் ஏதோ ஓடுற சவுண்ட் கேட்க அவள் போயிட்டு பார்க்குறா. பின்னாடியே வந்த பிரியா, உனக்கு ஏதாவது பேபி அழுகுற சவுண்ட் கேட்குதான்னு கேட்குறா. அனு இல்லைன்னு சொல்கிறா. ஆனால் அனுவோட காதில் ஃபியூ செகண்ட்ஸ்லேயே ஒரு பேபி முணுமுணுக்கிற சவுண்ட் கேட்குது. அவங்க பயந்து போய் ரூமுக்கு ஓடி போக ட்ரை பண்ண அவங்கள ஒரு குட்டி உருவம் பின்னுக்கே துரத்துற மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆகுது. அவங்களால ரூமுக்கு ஓடி போக இயலலை. அதுக்கு பதிலாக அது அந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புது. அவங்க அந்த வீட்டை விட்டு வெளியே போனால் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்லேயே மீரா அலறுற சவுண்ட் அவங்களுக்கு கேட்குது. அவங்களால வீட்டு உள்ளாரையும் போக முடியலை. நெய்பர்ஸ் கிட்ட ஹெல்ப் கேட்கலான்னு கேட்க போகிறதுக்கு முன்னாடியே மீரா கதவை திறந்துக்கிட்டு வெளியே வந்து விழுகிறா. அவளோட அடி வயிறில் யாரோ ஆழமாக கிழிச்ச மாதிரி இருக்கு. மீராவை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டு இவங்க ஒரு பண்டித்தை பார்க்கறதுக்காக கிளம்புறாங்க. அந்த பண்டித் ஃப்ளாட்டுக்கு வந்து ஸ்பிரிட்டை ஃபீல் பண்ணுறப்ப தான் அதை கோடால கூட கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிறாரு.